தீய சக்தின்னு சொன்ன ஒரு ஆளுக்கு வந்து ஆதரவாக இருந்தவங்க நீ கூப்பிடுற. அப்ப நீங்க திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்புன்றது நீங்க செத்து போச்சுல, முடிஞ்சு போச்சுல. அப்ப நீங்க வந்து பெரிய மாற்று கிடையாதுன்னு மக்கள் நினைப்பாங்க. அதான் அரசியல் அறியாமைதான் இது காரணம். ஏன்னா அவரு என்டிஏ கூட்டணியில யாரையும் கேட்கல அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு. பட் ஆனா காங்கிரஸ் வந்தனால என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி இவருக்கு ஆதரவு கொடுக்கல. இப்ப காங்கிரஸ் இவர் கழட்டி விட்டாருன்னா உடனடியா அதிமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து திமுகவே வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இப்ப காங்கிரஸ் கழட்டி விட்டா திமுகவே நான் வெளியில இருந்து உனக்கு ஆதரவு கொடுக்குறேன், நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்ல, நான் உனக்கு எதிர்த்து ஓட்டு போட மாட்டேன். ஆதரிச்சு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்ல. எதிர்த்து ஓட்டு போடாம இருந்தாலும் அந்த தீர்மானம் செத்து போயிடும். இப்ப 234 பேருனா விஜய் வந்து ஒரு 118 120 பேரு கை தூக்குறாங்கன்னா அதிமுக எதிர்த்து போடுறதுன்னு வைங்க. திமுக யாருன்னா அன்னைக்கு சட்டசபைக்கு வரலனாலே முடிஞ்சு போச்சு. விஜய் ஈஸியா ஜெயிச்சிருவாரு. அதுக்கு பேர் ஆதரவுன்னு கூட கிடையாது, எனக்கு பிடிக்கல வரலன்னு கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சட்டசபையில நடந்திருக்கு மத்த மாநிலங்கள்ல. அதனால வந்து இந்த நெருக்கடியை வந்து சமாளிக்கக்கூடிய திறமை விஜய்க்கு இல்லைனாலும் அவரை சார்ந்து இருந்த அரசியல் அனுபவம் பெற்ற அந்த செங்கோட்டையன் போல